வெல்கம் பேக் டு மோட்டோ விஸ்டம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபோக்ஸ். இன்னைக்கு நம்ம 2025 டாடா டியாகோ பெட்ரோல் எக்ஸி ப்ளஸ் டாப் அண்ட் ட்ரிம்மை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் ஹேட்ச்பேக்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். இந்த தடவை மேனுவல் வெர்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். த்ரூ அவுட் அந்த வீடியோ எஃபிவி ஸ்டைலில் வாக் த்ரூ வீடியோவாக இருக்க போகுது. ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போகிறேன். டிசைன் எப்படி இருக்குது, இன்டீரியர் எப்படி இருக்குது, காருக்குள்ள உட்காந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு அஃபோர்டபுளான, சேஃபான, ப்ராக்டிக்கலான பெட்ரோல் ஹேட்ச்பேக் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ, இந்த டாடா டியாகோ உங்களுக்கான ரைட் ஃபிட்டாக இல்லையா அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வாங்க, லெட்ஸ் ஜம்ப் ஸ்ட்ரெயிட் இன் டு த வீடியோ. ஸோ எடுத்தோன்னே எக்ஸ்டீரியர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே. அப்ஃப்ரண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா டியாகோவுக்கு ஒரு ஃபெமிலியரான டாடா ஃபேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வைடான ஹியூமனிட்டி லைன் கிரில் நம்ம பார்க்க முடியுது. குரோம் டச்சஸ் நம்ம பார்க்க முடியுது. ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஷார்ப்பாக இருக்குது. ஸ்போர்ட்டியான பம்பர்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த டிசைன் அப்டேட்டடாக இருக்குது இந்த வருஷத்துக்கு. இந்த ஹனிகாம் மெஷ் நம்ம பார்க்க முடியுது. சின்ன சின்ன டீட்டெயிலிங் இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்டைலிஷ் டச் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஹெட்லாம்ப்ஸில் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு ப்ராப்பர் எல்இடி செட்டப் நம்ம பார்க்க முடியுது. எல்இடி ப்ரொஜெக்டர்ஸ் வந்திருக்குது. ஃபாக் லேம்ப் யூனிட் பார்க்க முடியுது. டிஆர்எல்ஸ் பார்க்க முடியுது. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த சின்ன சின்ன அந்த லைன்ஸ், டிசைன் லாங்குவேஜஸ் எல்லாமே சின்ன சின்ன இடத்துலையும் அட்டென்ஷன் டு டீடைல் ப்ராப்பராக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். பம்பர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹரிசான்டல் எலிமெண்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாமே குரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கறதுக்கு ப்ரீமியமா ஸ்டாண்ட் அவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஸ்டெப் பேக் ஹாலஜன் ஆர் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் டிபெண்டிங் ஆன் யுவர் வேரியன்ட் ஒரு மாடர்ன் ப்ரெசன்ஸை கொடுக்குது. வைல் எல்இடி டிஆர்எல்ஸ் இன்டெகிரேட் ஆகிருக்கிறது லுக்கை இன்னும் ஃபர்தராக என்ஹான்ஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஒரு 2D டாட்டா லோகோ நம்ம பார்க்க முடியுது. ஓவராலாக எனக்கு இந்த 2025 டாடா டியாகோ ரொம்ப ரொம்ப அப் மார்க்கெட்டாக ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லுவேன். ஒரு பட்ஜெட் ஹேட்ச்பேக் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் ரியலைஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஷார்ப்பாகவும் மாடர்னாகவும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கம்மிங் ஓவர் டு தி சைட் ப்ரொஃபைல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற இந்த வேரியன்ட் வந்து எக்ஸி பிளஸ் அப்படின்றதுனால இங்கே ஒரு ப்ராப்பரான 15 இன்ச்சஸ்க்கான டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்துருக்குது. 175/60 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பிரிட்ஜ்டனோட டயர்ஸ் இப்போ நம்ம கிட்ட இருக்க இந்த யூனிட்ல இருக்குது. இந்த வீல் ஆர்ச்சஸ்க்கும் டயருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப்ல ரொம்ப மினிமலா இருக்கு. த்ரூ அவுட்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த வீல் பேஸ் ஒரு காம்பேக்டான ஒரு ஹேட்ச்பேக்கை தான் சஜஸ்ட் பண்ணுது. பட் அட் த சேம் டைம் எப்பயுமே ஃபன் டு டிரைவ் கேரக்டரிஸ்டிக் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸ்பீக்கிங் ஆஃப் ஃபன் டு டிரைவ், சைட் மிரர்ஸில் கூட உங்களுக்கு கிளாஸ் பிளாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. அந்த ஸ்போர்ட்டி எலிமெண்ட்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நல்ல ப்ரீமியம் டச்சாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ், டோர் ஹேண்டில்ஸில் கூட குரோம் கார்னிஷிங் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப மாடர்னாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. த்ரூ அவுட்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் லைன் வந்து ரன் ஆகுது அப்படின்னு சொல்லுவேன். அக்ராஸ் த பாடி நீங்க பார்க்க முடியும். இது டாடா டியாகோவோட ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு லுக்கை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் சார்ஜிங் போர்ட் ட்ரெடிஷ்னலான ஃபியூல் டேங்க் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. பிரேக்ஸ் பத்தி பார்த்தோம்னா முன்னாடி 2 வீல்ஸுக்கும் வந்துட்டு டிஸ்க்கும், ரியர் செட் ஆஃப் வீல்ஸுக்கு வந்து ட்ரம் பிரேக்ஸும் வந்திருக்கு. இந்த ப்ரொபோர்ஷன்ஸ் எல்லாமே வெல் பேலன்ஸ்டா இருக்கு. ரொம்ப பாக்ஸியாகவும் இல்லை, ரொம்ப கர்வியாகவும் இல்லை. ஸோ ரியர் செக்ஷன் வந்தோம் அப்படின்னா இங்க டியாகோல திங்ஸ் எல்லாம் கிளீனா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரேப் அரவுண்ட் டெயில் லேம்ப்ஸ் நம்ம பார்க்க முடியுது. அதே டெயில் லேம்ப் டிசைனை அப்படியே ரீடைன் பண்ணியிருக்காங்க. அவுட் கோயிங் மாடலில் இருக்கக்கூடிய அதே டிசைனை அகைன் எஸ், ஆல்ரெடி நல்லா இருக்கிற ஒரு விஷயத்த திரும்பி நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சேயிங் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் டாடா இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு 2D டாடா லோகோ பார்க்க முடியுது. டியாகோக்கான பேட்ஜிங் பார்க்க முடியுது. அண்ட் அஃப்கோர்ஸ் இது கீ யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு பூட் தான். ஸோ அந்த செட்டப் நம்ம பார்க்க முடியுது. ரியர் கேமரா நம்ம பார்க்க முடியுது. இங்கே பூட் ஓப்பன் பண்ணுற இடத்துல கூட ஒரு குரோம் கார்னிஷிங் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ரியர் பம்பர்ஸில் ஒரு சின்ன ரீடிசைன் ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு.
சின்ன சின்ன ஏரோடைனமிக் எக்ஸ்டென்ஷன்ஸ் நம்ம பார்க்க முடியுது பம்பரோட பாட்டம்ல. கோர்ஸ் டாடாவோட ரிவர்ஸ் கேமரா செக்மெண்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன ரியர் ஸ்பாய்லர் நம்ம பார்க்க முடியுது, ரூஃப் மவுண்டட் ஸ்பாய்லர்ஸ், ஷார்க் ஃபின் ஆண்டனாஸ் பார்க்க முடியுது, ரியர் வைப்பர் கொடுத்துருக்காங்க. ஓவராலா அந்த டிசைன் என்ன எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா நீட்டா வெல் ஃபினிஷ்டு ஹேட்சா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸ்டில் இந்த டியாகோ 2025ல ரோட்ஸ்ல ஃப்ரெஷ் லுக்கிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா எங்களால சொல்ல முடியும். இந்த செக்மெண்ட்ல ஒரு பிகினர் கார் வாங்கணும், பிகினர் ஹேட்ச்பேக் வாங்கணும், ஒரு காம்பாக்டான கார் வாங்கணும்னு வரவங்களுக்கு ஒரு நல்ல வெல் ப்ரொபோர்ஷனேட் நல்ல லுக்ஸோட இருக்கக்கூடிய ஒரு ஷார்ப்பான காராவே டாடா டியாகோ ஸ்டில் இருக்கு அப்படின்றது கான்ஃபிடென்ட்டா எங்களால சொல்ல முடியும். இப்போ கேபின்குள்ள ஸ்டெப் இன் பண்ணி நம்ம பார்ப்போம். எஸ், டோர் நல்லா ஹெவியா இருக்கு, சாலிடா இருக்குன்னு சொல்லலாம். இன்டீரியர்ஸ் ஆஸ் எப்பயுமே இருக்கிற மாதிரியே ரொம்ப கிளீனா நீட்லி லேட் அவுட்டா இருக்குது. டேஷ்போர்ட்ல ஒரு ப்ராப்பரான ஒரு பேட்டர்ன்ஸ் நம்ம பார்க்க முடியுது, கிளாஸ் பிளாக் இன்சர்ட்ஸ் நம்ம பார்க்க முடியுது. வெல் லேட் டேஷ்போர்ட் யூனிட்டா இருக்கு அப்படின்றது எந்த விதமான டவுட்டும் இல்லாம நம்மளால சொல்ல முடியும். ஸோ இந்த இன்டீரியர்ஸ்ல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய கலர் பேட்டர்ன்ஸ் ஏரியான ஒரு ஃபீலிங்கை கண்டிப்பா அந்த கார் கொடுக்குதுன்னு சொல்லுவேன். நிச்சயமா இங்கிரஸும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க இன் அண்ட் அவுட் ஈஸியா உள்ள போய் வெளியே வர மாதிரி இந்த டோர்ஸ் ஓப்பன் ஆகுது. டாட்டாவோட லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் கார்ஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய 2 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் பார்க்க முடியுது. இலுமினேட்டட் டாட்டா லோகோ கொடுத்துருக்குறாங்க. பட்டன்ஸ் எல்லாமே வெல் இலுமினேட்டடா இருக்குது. நைஸ் ஃபீல் இருக்குன்னு சொல்லுவேன், டாக்டைலா இருக்குன்னு சொல்லுவேன். ஸ்டீரிங் வீலுக்கு பின்னாடி ஒரு ப்ராப்பரான டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குது. ஸோ இது நீங்க பார்க்கக்கூடிய தேவையான டாக்கோமீட்டர், ஸ்பீடோமீட்டர் மற்றும் காரோட வைட்டல் ஸ்டாட்ஸ் எல்லாமே டீசெண்டா லெஜிபிளா கிளியரா காட்டக்கூடிய ஒரு யூனிட்டாவே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதே யூனிட் தான் நெக்ஸான் அண்ட் கர்வ்லலாம் ஒரு மிட் வேரியன்ட்ல வரக்கூடிய யூனிட் அப்படின்றது நோட்டிசபிளா நம்ம சொல்லிக்கலாம். ஹர்மனோட 7 இன்ச்சஸ்க்கான இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. ஸோ இதில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் டாடாஸ் ஹர்மன் கார்டன் மியூசிக் சிஸ்டம் பற்றி சொல்லிட்டே போகலாம். ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸப்ஷனல் ஆடியோ குவாலிட்டி இருக்குன்னு சொல்லலாம் ரைவல்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ. அஃப்கோர்ஸ் இன்ஃபோடெயின்மெண்ட்லேயே ஏர் கண்டிஷனரோட கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டாட்டாவோட ஏர் கண்டிஷனர் யூனிட்ஸ் எப்பயுமே எஃபெக்டிவாக இருந்துச்சு. நம்மளோட டெஸ்ட்லேயுமே ஒரு கப்புள் ஆஃப் மினிட்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் ஷோரூம்லேயே. எஃபெக்டிவான ஏர் கண்டிஷனர் யூனிட்டாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோலுக்கான பட்டன்ஸ் எல்லாமே ஒரு ரோட்டரி நாப் டயல் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வெல் ஃபங்க்ஷனலா இருக்கு அப்படின்னு கண்டிப்பா சொல்ல முடியும். அண்ட் இங்க 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் நம்ம பார்க்க முடியுது. நாட்சியான கியர் பாக்ஸா இருந்துச்சு, கொஞ்சம் த்ரோஸ் லெங்க்தியா இருந்துச்சு, பட் அட் த சேம் டைம் டைரக்ட் கனெக்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். ஓவராலா இந்த ஹேட்ச்பேக்கோட இன்டீரியர்ஸ் ரொம்ப வெல் சார்ட்டடா இருந்துச்சு, வெல் ப்ராக்டிக்கலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சீட்ஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஆம்பிள் குஷனிங் இருந்துச்சு, ப்ராப்பரான அடிக்வேட்டான சப்போர்ட் இருந்துச்சு. பேக் சப்போர்ட் இருக்கு, தை சப்போர்ட் இருக்கு, அண்டர் தை சப்போர்ட்ஸ் எல்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே ஒரு ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்க ப்ராப்பரா பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கணும், ஸ்பில்லேஜ்லாம் எதுவும் ஆயிராம. மற்றபடி சீட் கம்ஃபர்ட்ஸ் குட், ஆல் குட்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டீரியர்ஸ்ல வரக்கூடிய லைட்ஸ்லாம் கூட எல்இடி லைட்ஸே கொடுத்துட்டாங்க. நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்ல போய் எதுவும் ரெடி பண்ண தேவையில்லை.
அண்ட் ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். பிளாஸ்டிக்ஸோட யூஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ரியர் பெஞ்ச் சர்ப்ரைசிங்லி குட்னு சொல்லுவாங்க அதோட ஹேட்ச்பேக் சைஸுக்கு. ஸோ நல்ல லெக் ரூம், ஹெட் ரூம், ஒரு ஆவரேஜான இந்தியன் பேசஞ்சர்ஸ்க்கு 3 அடல்ட்ஸ் ஈஸியாக வந்து சீட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் லிட்டில் ஸ்குவீஸ்டுன்னு சொல்லுவேன், பட் அட் த சேம் டைம் ப்ராக்டிக்கலான சீட்டிங்காகவே இருக்குதுங்க. ரியர் சீட் கண்டிப்பாக கிளாஸ்ட்ரோஃபோபிக்கா இல்லை, த்ரூ அவுட்டாக வந்துட்டு இந்த ஓப்பனிங்ஸ் இருக்குது, டிஎல்ஓ நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். நல்ல ஏரியான ஒரு கேபினாவே இந்த டாடா டியாகோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ப்ராக்டிக்கலான ஸ்டோரேஜ் பிட்ஸ் இருக்குது, வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது, நீங்கள் ஃபோன்ஸை வச்சுக்கலாம். அண்ட் அகைன் ஹர்மன் கார்டனோட மியூசிக் சிஸ்டம் டோர்ஸ்லேயும் வந்திருக்குது. இங்கே 2 அட்ரஸ் தான் இருக்குது, ஆனால் ப்ராப்பரான 3 3-point சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க 3 பேசஞ்சர்ஸ்க்குமே. யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ரூஃப் ஃபேப்ரிக்கோட மெட்டீரியல்ஸ் கூட கொஞ்சம் ப்ரீமியமாகவே இருக்குன்னு சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் இந்த செக்மெண்ட்டில் இது கண்டிப்பாக பெட்டராக இருக்குன்னு சொல்லலாங்க. இப்போ பூட் ஸ்பேஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். எப்பவுமே இருக்கிற மாதிரி டாடா டியாகோட பூட் வந்து ப்ராக்டிக்கலான ஒரு ஸ்பேஸாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது ஒரு ஸ்டாண்ட் அவுட் ஃபீச்சர் அப்படின்னே சொல்ல முடியுங்க. அப்பயே லான்ச் ஆனப்பயே ஹூக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. நீங்கள் ஏதாவது திங்ஸ் கேரி பண்ணுறப்போ உங்கள் பேக்ஸை வந்துட்டு அந்த ஹூக்ஸில் நீங்கள் மாட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வெல் தாட் ப்ராக்டிக்கலான பூட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். உங்களோட வீக்கெண்ட் பேக்ஸ்க்கும் டெய்லி ஷாப்பிங்கும் எப்பயுமே டாடா டியாகோ ரெடி தான் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். ஸோ யா, தட்ஸ் அபவுட் தி ஆல் நியூ டாடா டியாகோ. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு குவிக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னா, ப்ரோஸ்னு பார்த்தா அஃபோர்டபுளான ப்ராப்பரான என்ட்ரி செக்மெண்ட் ஹேட்ச்பேக், சாலிடான பில் குவாலிட்டி, டாட்டாவோட 4-star GNCAP சேஃப்டி ரேட்டிங்கோட ஹர்மன் கார்டன் மியூசிக் சிஸ்டம் பெஸ்ட் இன் த கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். நல்ல பிளெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். கான்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரியர் சீட் கேன் பி ஸ்லைட்லி கிராம்ப்டு ஃபார் 3 adults. கேபின் பிளாஸ்டிக்ஸ் ஃபங்க்ஷனலாக இருக்குது, பட் அட் த சேம் டைம் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருந்துக்கலாம். என்ஜின் ரிஃபைன்மெண்ட் அடிக்குவேட்டாக இருக்குது, பட் ரைவல்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தான என்ஜின் ரிஃபைன்மெண்ட்டோட இருக்கிறாங்க. ஸோ யா, இதுதான் ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ ஆஃப் ஆல் நியூ 2025 டாடா டியாகோ பெட்ரோல் மேனுவல். ப்ராக்டிக்கலான, சேஃபான, எஃபிஷியண்டான காராகவே இது இருக்குதுன்னு சொல்லலாம். மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஹேட்ச்பேக் இன் இந்தியா டுடே அப்படின்னு சொல்லி ஷியோராக எங்களால் சொல்ல முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த காரோட க்ளோசர் ஃபீலை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த எஃபிவியை என்ஜாய் பண்ணீங்கன்னு நம்புகிறோம். வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. And thanks for watching. We'll catch you soon in the next one. அது வரைக்கும் drive safe and drive responsibly.